வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில எந்திரிச்சு பாக்குறீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் திடீர்னு முடக்கப்பட்டிருக்கு. எல்லா பணமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? இது எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு பெரிய கெட்ட கனவு மாதிரி இல்லையா? ஆனா இந்த முடக்கம் நிரந்தரமா இருக்குமா? இல்ல இதுல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ இந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். டாக்ஸ் அதிகாரிகள் உங்க பேங்க் அக்கவுண்ட்ட காலவரையே இல்லாம, அதாவது எப்பவுமே முடக்கி வைக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. பதில் இத பாருங்க. ஒரே ஒரு வருஷம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கரெக்டா ஒரு வருஷம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட உங்க அக்கவுண்ட்ட அவங்களால முடக்கி வைக்க முடியாது. இது ஏதோ சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் 83ல ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதி. எதுக்கு இந்த ரூல்? அதிகார துஷ்பிரயோகம் நடந்துடக்கூடாது, தொழில் செய்றவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான். சோ இந்த தற்காலிக பேங்க் அக்கவுண்ட் முடக்கத்துக்கு ஒரு டைம் பாம் செட் பண்ண மாதிரி அந்த டைம் லிமிட் சரியா ஒரு வருஷம். சரி, இதுல சில சட்ட வார்த்தைகள்லாம் வருது இல்லையா? அதை கேட்டு யாரும் குழம்ப வேண்டாம். வாங்க, அதையெல்லாம் ரொம்ப சிம்பிளா புரியற மாதிரி உடைச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட், அதாவது தற்காலிக இணைப்பு அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல அரசாங்கத்தோட வருவாய்க்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு உங்க பேங்க் அக்கவுண்ட் மாதிரி சொத்துக்களை தற்காலிகமா முடக்கி வைப்பாங்க. இது ஒரு டெம்பரரி ஹோல்டு தான், அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இடது பக்கம் பாருங்க. தற்காலிக இணைப்புங்கிறது உங்க பணத்தை தொட முடியாம ஒரு இடத்துல பூட்டி வைக்கிற மாதிரி. அது உங்க பணம் தான், ஆனா தற்காலிகமா ஹோல்டுல இருக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற பறிமுதல் அப்படி இல்ல. அது உங்க சொத்தோட உரிமையே எடுத்துக்கிறது. அது ஒரு ஃபைனல் பனிஷ்மெண்ட் மாதிரி. அதனால உங்க அக்கவுண்ட்டை அட்டாச் பண்ணிட்டா பணம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது ஜஸ்ட் பத்திரமா இருக்கு, அவ்வளவுதான். சரி, இந்த ஒரு வருஷ ரூல் வெறும் சட்ட புத்தகத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல நிஜமாவே நடக்குதான்னு நீங்க கேட்கலாம். நிஜமாவே நடக்குது. கோர்ட்டே இந்த விதியை ரொம்ப கடுமையா அமல்படுத்துது. வாங்க அதுக்கான ஆதாரங்களை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வெறும் பேப்பர்ல இருக்கிற ரூல் கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கிற ஹை கோர்ட்ஸ் இந்த ஒரு வருஷ காலக்கெடுவை திரும்ப திரும்ப உறுதி செஞ்சிருக்காங்க. எங்கெல்லாம் அதிகாரிகள் இந்த விதியை மீறுறாங்களோ அங்கெல்லாம் கோர்ட் தலையிட்டு அந்த முடக்க உத்தரவுகளை ரத்து செஞ்சிருக்கு. இது உங்க உரிமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய சட்ட பாதுகாப்புன்னே சொல்லலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த டேபிள்ல சில முக்கியமான கோர்ட்டு தீர்ப்புகளா பார்க்கலாம். டெல்லி ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட்னு பல கோர்ட்ஸ். உதாரணத்துக்கு ஷகுன் கோயல் வழக்கு, பாரத் பரிகார் வழக்கு, இது எல்லாத்துலயுமே கோர்ட் ஒரே விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு வருஷம் முடிஞ்சா அந்த பேங்க் அக்கவுண்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா காலாவதி ஆகிடும். இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஓகே, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உதவும்? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரோட லைஃப் சைக்கிள் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, அட்டாச்மெண்ட் ஆர்டரை போடுறாங்க. 2, அந்த ஆர்டரை போட்ட நிமிஷத்துல இருந்தே ஒரு வருஷத்துக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். 3, கரெக்டா 365 நாள் முடிஞ்சதும் அந்த ஆர்டர் தானாவே எக்ஸ்பயர் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த முடக்கம் செல்லாது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்? முதல்ல, உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கம் என்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். 2வது, கால வரையறையில் நிதி நெருக்கடியிலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. ரொம்ப முக்கியமா, அந்த ஒரு வருஷ கவுண்ட் டவுன் புதுசா வேற ஆர்டர் போட்டாலும் அந்த முதல் அசல் ஆர்டர் போட்ட தேதியிலிருந்து தான் கணக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதே உங்களுக்கான முதல் மற்றும் மிக வலிமையான பாதுகாப்பு அரண். பாத்தீங்களா? இந்த ஒரு விதி சாதாரண குடிமக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கு. இது மாதிரி நமக்கே தெரியாம நமக்கு இன்னும் என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கலாம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உரிமைகளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நமக்கான உண்மையான சக்தி.